உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 121:4, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஏங்க, இந்த வியாதியால் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, இந்த பிரச்சனையால் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுன்றீங்களா? உங்களை பாதுகாக்கிற தேவனும் தூங்குறது இல்லை. ஏன்னா அவர் உங்களை பாதுகாப்பதற்காகவே தூங்குவதில்லை. அதற்காக பயப்படாதீங்க. எந்த வியாதியோ எந்த பிரச்சனையோ உங்களை ஒன்றும் பண்ணாது. தேவன் இரவும் பகலும் உங்களை பாதுகாக்கிறார். சரிங்களாங்க? அவர் என்ன பாதுகாப்பாரா? என் வேலையை பாதுகாப்பாரா? என் குடும்பத்தை பாதுகாப்பாரா? என் பிள்ளைங்களை பாதுகாப்பாரா? அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. அவர் பாதுகாப்பாருங்க. அதனால தான் தூங்காமே உட்காந்துட்ருக்காரு. அவர் உங்களை பாதுகாக்கும் தேவன். 24 மணி நேரமும் அவர் உங்களை பாதுகாப்பார். 24 ஹவர்ஸும் உங்களை பாதுகாப்பார். ஒரு நொடி விடாமல் உங்களை பாதுகாப்பார். இந்த வியாதி என்னை என்னன்னு பண்ண போது தெரில, அப்படிதான் பயமாக இருக்குது. இந்த பிரச்சனை என்னை என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இல்லை, தேவன் இருக்காருங்க, அவர் உங்களை பாதுகாப்பார். பயப்படாதீங்க. சரிங்களா? இதை நினச்சாலே எனக்கு தூக்கம் போயிடுதுங்க. எழுந்து உட்காந்துக்கிறேன், பயமாக இருக்குது. இதெல்லாம் சரியாக நடக்குமா? சரியாக நடத்திடுவார். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா? அதெல்லாம் கரெக்டாக நடத்தி கொடுத்துருவாருங்க. சுத்தமாக நம்பிக்கை போச்சு. இது நான் பார்க்கும்போது இந்த வியாதி ரொம்ப பெருசாக இருக்குது, நான் பார்க்கும்போது இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்குது, அப்படி தானே கவலைப்படுறீங்க. என் பார்வையிலங்க இது பயங்கரமாக இருக்குது. இல்லைங்க, நீங்கள் தேவன் பார்வையில் இருக்கிறீங்க, அதனால் பயப்படாதீங்க. தேவன் அவர் உங்களை பார்த்துட்டே தான் இருக்கார். இரவும் பகலும் உங்களை பார்த்துட்ருக்காரு. அதனால் உங்களை பாதுகாப்பார். எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. சாம்வேல் என்ற ஒரு குட்டி பாப்பா அப்போ தான் அம்மா கிட்ட பால் குடிக்கிறத மறந்துருக்கு, தாய்ப்பால் குடிக்கிறத மறந்துடுச்சு. அன்னாள் என்ற அந்த அம்மா நேராக கொண்டு போய் தேவாலயத்தில் விட்டுறா. தேவன் பார்த்துப்பார் இனிமே என் குழந்தைய அப்படின்னு கொண்டு போய் விட்டுறா. அப்போது அந்த குட்டி பாப்பா ஒரு 2.5 வயசு இருக்குமா? இப்போல்லாம் தாய்ப்பால் குழந்தைங்க மறக்கிறது ஒரு 2.5 வயசு ஆகுதுல்ல. அப்போது ஒரு 5 வயசு வச்சுக்கலாம். 5 வயசு ஒரு குழந்தை, ஒரு குட்டி பையன். அவனை தேவன் பார்த்துக்கிட்டாரு. ஐயோ, அண்ணாள் என்ன நம்பி தான் விட்டுட்டு போயிருக்கா. நான் பார்த்துப்பேன், இரவும் பகலும் சாம்வேல் என்ற குட்டி பாப்பாவை நான் பார்த்துப்பேன்னு நைட்டு தான் கூப்பிட்றாரு. ஒரு நாள் சாம்வேலுன்னு நைட்டு தான் கூப்பிட்றாரு. சாம்வேல் பயந்துடக்கூடாது, நான் இங்கே தான் இருக்கேன். அவங்ககிட்ட பேசுகிறாரு, அவங்ககிட்ட ஒரு மனிதன் மாதிரி பேசுகிறார். அதான் நம்ம தேவன். அவர் இரவும் பகலும் தூங்காமல் உங்களை தாங்க பார்த்துட்ருக்காரு. அப்புறம் நீங்கள் எங்க பிரச்சனையை பார்க்குறீங்க? பார்க்காதீங்க, எதையும் பார்க்காதீங்க. அவர் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. 24 ஹவர்ஸாக உங்களை தான் பார்க்குறாரு. அதனால் நீங்கள் எந்த பிரச்சனையும் எந்த வியாதியும் பார்க்காதீங்க. அவர் பார்த்துப்பார். அவர் உங்களை பாதுகாப்பார். எந்த சேதமும் வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை தூங்காமல் பார்த்துக்கிறீங்க. இரவும் பகலும் உங்கள் பிள்ளைங்க தேவனுடைய பார்வையில், உங்களுடைய பார்வையில் இருக்கிறாங்க. அதனால் உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றப்படுறாங்க. எந்த சேதமும் வராது. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் நல்லா வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் எங்களை உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி
எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம்ப்பா. பசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பை எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வாரத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா சாமி. 1000 வருடம் நீங்கள் இந்த பூமியில் வந்து அரசாட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.